யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இந்த வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும்போது, இது முற்காலத்துல ஆண்டவர் அன்பா இருந்தார் என்று சொல்லவில்லை, இல்லைன்னா பிற்காலங்கள் இல்ல, வரப்போகக்கூடியதான காலங்களில் ஆண்டவர் அன்பா இருப்பார் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் யாரா இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம், தேவன் என்று சொல்லும்போது அவருக்கு இருக்கக்கூடியதான ஒரே ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அதுதான் தேவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம். ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு வனாந்தரத்தை, நான் துபாய்ன்னு நினைக்கிறேன், ஒரு வனாந்தரத்துல ஒரு பாம்புக்கு தண்ணி ஊத்துறான், அதோட வாயில தண்ணி ஊத்துறான். அப்போ திடீர்னு அந்த பாம்பு அவனை கொத்திடுச்சு. அந்த வீடியோவில் பின்னாடி வரக்கூடியதான வாய்ஸ்ல அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, என்னதான் நீங்க பாம்புக்கு கைண்டா இருந்தாலும், பாம்பு இடத்துல நீங்க நல்லவர்களா இருக்கணும், அதுக்கு இரக்கமா இருக்கணும் நீங்க நினைச்சாலும், பாம்புக்கு என்ன இருக்கு? குணாதிசயம் இருக்கு. அந்த குணாதிசயம் என்ன? விஷத்தன்மை உள்ளது. நீங்க என்னதான் அதை தலையில தடவி கொடுத்து என்ன பண்ணாலும் அது என்னதான் செய்யும்? அது கொத்ததான் செய்யும், இல்லையா? ஆமா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் மலைப்பாம்பை வளர்த்தி கொண்டிருந்தாள். மலைப்பாம்பை வளர்த்தி கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாம்பு எதுவுமே சாப்பிடவே இல்லை. எப்பொழுதுமே ராத்திரி தன்னோடு கூட படுத்திருக்கும், அது எதுவுமே சாப்பிடல. அப்போ டாக்டரை கூட்டிட்டு போய் கேட்டாங்க, என் பாம்பு ரொம்ப நாளா சாப்பிடவே மாட்டேந்தே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, அது வியாதியினால சாப்பிடாம இல்லை, அது உன்னோட அளவை அளந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வயிற்றுக்கு ஏற்ற விதத்துல நேரம் கிடைக்கும் போது உன்னை முழுங்கிறதுக்காக அது பார்த்துட்டு இருக்கு. அது என்னதான் அது பெட்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு. ஆமென். அதனால அதாவது எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதாவது அந்தந்த இடத்துல வைக்கணும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோனை அட்டன் பண்ண உடனே ஒரே அழுக சத்தம். என்னன்னா, நாங்கள் வளர்த்த பொம்ரேனியன் நாய் செத்து போச்சு அப்படின்னு அழுதாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, செத்துட்டா என்ன, தூக்கி போடுங்க. அவங்க கால் பண்ணதோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? பாஸ்டர் வந்து ஜோமனி நாயை என்ன பண்ணணும்? புதைக்கணும். அதுதான் அது அந்த காலினுடைய இன்டென்ஷன். நாய் தான், பூனை தான். என்னதான் நீங்க அதுக்கு ஜாக்கின்னு பேர் வச்சாலும் ராக்கின்னு பேர் வச்சாலும் அதோட குணாதிசயம் என்னதான்? நாய் தான். அதே போல நீங்க என்ன பீனங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன குறைவுள்ளவர்களா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் வந்தால் தேவன் அன்பாகவே இடத்துல காணப்படுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்க கூடியதான ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு கூட்டத்தார் இயேசுவினிடத்துல வசனத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? ஆயக்காரரும் பாவிகளும். இந்த ஆயக்காரர் அப்படின்னு என்கிறவர் யார் என்றால் யூதர்கள் தான். ஆனா ரோம அரசாங்கத்துல வேலை செய்கிறவர்கள், யூதர்களிடத்திலிருந்து வரியை வாங்கி ரோமர்களுக்கு கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்?
ரோமர் அரசாங்கத்துக்கு வரிய வாங்குறதுனால யூதர்களுக்கு இந்த ஆயக்காரர்கள் மேல கோபம் மாத்திரம் இல்ல, அவங்க என்ன வரிய கட்ட சொல்றாங்களோ அதற்கு அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடியதான குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்கிறதுனால யூதர்களுக்கு இந்த ஆயக்காரர்களை பிடிக்கவே பிடிக்காது. அவர்களை எப்பொழுதுமே ஒதுக்கி வைக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால தான் ஆயக்காரனாகிய கேயு இயேசுவை வந்து மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்க்கறதுக்காக போது, இன்னைக்கு உன்னுடைய ரட்சிப்பு வந்தது, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது அவன் என்ன அறிக்கையை அவன் செய்கிறான் பாருங்கள். 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆயக்காரனுடைய குணாதிசயம் என்ன? எப்படி வாங்குறானா? எதையாகிலும் அநியாயமாய் வாங்கின. அதனாலதான் யூதர்கள் இந்த ஆயக்காரர்களை வெறுக்கிறவர்களாக தள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இந்த ஆயக்காரர்கள் தேவாலயத்துக்குள்ள அனுமதி இல்லை. யூதர்கள் மத்தியிலுமே அவர்களுக்கு மதிப்பு இல்லை. அவர்களை யாருமே ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர்கள் ஜெபிக்கிறதுக்காக வந்தாலும் பலி செலுத்துறதுக்காக வந்தாலும் யாரும் இந்த ஆயக்காரரை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவர்களை அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர்களோடு கூட சேர்ந்து பாவிகள், ஆயக்காரனுக்கே நிலைமைனா பாவிகளுடைய நிலைமையை நீங்க யோசித்து பாருங்க. யூதர் மத்தியில வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பிறவி குருடன், இயேசு கிறிஸ்து அவனுடைய பார்வையை திறந்து கொடுத்தார். அப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு நிக்க வச்சு, உண்மையிலே இது உன் பிள்ளைதானா அப்படின்னு என்கொயரி எல்லாம் பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது அவனுடைய பெற்றோர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யூதர்கள் என்ன கட்டுப்பாடு செய்தார்கள்? இயேசுவ கிறிஸ்துவின் அறிக்கை செய்தால் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படணும். அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓய்வு நாட்கள்ல அவங்களால தேவனை வந்து ஆராதிக்க முடியாது, பலியை கொண்டு வர முடியாதுன்றதுனால பயந்ததுனால, இவனை யார் சுகப்படுத்தினானே எனக்கு தெரியாது, இவன் நல்ல மெச்சூரான ஆளுதான், நீங்களே போய் அவன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனிடத்துல வந்து கேட்கும் போது அவன் சொல்றான், இது தேவனுடைய மனுஷன் தான் என்ன சுகப்படுத்தினா அப்படின்னு சொல்லும் போது 34வது வசனத்தை வாசிக்கலாம். புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்றால் லிட்ரலா பிடிச்சு தள்ளி விடுறது இல்லை. எங்கிருந்து தள்ளி வைத்து விட்டார்கள்? ஜெப ஆலயத்திலிருந்து தள்ளி வைத்து விட்டார்கள். தேவனுக்கு அடுத்த அதனால இப்படி புறம்பே தள்ளப்பட்ட சொசைட்டினால அக்செப்ட் பண்ணப்படாத ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அங்கே வருகிறார்கள். இங்க லூக்கா 15வது அதிகாரத்துல மறுபடியும் வரலாம். லூக்கா 15வது அதிகாரத்துல அப்படி வந்த ஜனங்களிடத்துல இப்போ நம்மளுடைய சபைக்கு அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் கண்ணீரோடு கூட வந்தாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, வடை வாங்கி கொடுத்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்கள ஆறுதல் படுத்துவோம். சரிதானா? ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணல. நீ செய்தது சரி என்று சொல்லாமல் இந்த 15வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உவமைகளாய் சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார் அப்படின்னா, எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 7வது வசனத்துல வாசிக்கலாம். அப்ப இயேசு அநியாயமாய் வரியை வசூலிதான ஆயக்காரனையும் பார்த்து, உன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல சொல்லல. என்ன சொல்ல வருகிறார் ஆயக்காரன் இடத்துல? நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். இயேசுவினுடைய அன்பு என்பது எது அப்படின்னா, நீங்க செய்யறதெல்லாம் சப்போர்ட் பண்றது அன்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அன்பு
நீங்க பாவம் செய்யும் போது, நீங்க தவறும் போது உங்களுடைய தவறை சுட்டி காட்டுகிறது தான் உண்மையான அவருடைய அன்பு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். அங்கோடு கூட நிற்கவில்லை. அவர் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்ப திரும்ப 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 ஆண்டவர் சொல்ல வரக்கூடியதான காரியம், ஆயக்காரன் பாவியின் இடத்துல சொல்ல வரக்கூடியதான காரியம் என்னன்னா, ஒருவேளை நீ பாவத்தோடு கூட வந்திருந்தாள், பலவீனத்தோடு கூட வந்திருந்தாள், அதிலே நீ வாழாமல் நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களை அக்செப்ட் பண்ணக்கூடியதான அந்த அக்செப்டன்ஸினுடைய அர்த்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. இப்போ இதே 15வது அதிகாரத்துல ஒரு உவமையை சொல்லுகிறார். 11வது வசனத்திலிருந்து அந்த உவமையை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் என்ன கேட்டான்? அப்பா கிட்ட, ஆஸ்தியில உள்ளதான என் பங்கை கொடுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ 100% ஆஸ்தியில 50% மூத்த குமாரனுக்கும் 50% இளைய குமாரனுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 50% இளைய குமாரன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா திரும்ப அவனுக்கு இந்த வீட்டுல பங்கு உண்டா? உண்டா இல்லையா? இல்ல, அவ்வளவுதான் இல்லையா? இப்போ அந்த பங்கை வாங்கி கொண்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு, பணம் எல்லாம் வீணாய் போச்சு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம பன்றிகள் திங்கிற சாப்பிடக்கூடியதான உணவு மட்டும்தான் இருக்கு, அதையும் சாப்பிட விடல. அப்போ தகப்பனுடைய வீட்டை அவன் யோசிச்சு பார்க்கறான். அத அழகாய் சொல்லுகிறது 17வது வசனம், என் தகப்பனுடைய கூட்டாளர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, அவங்கெல்லாம் வயிறு நிறைய இருக்காங்க, ஆனா என்னோட நிலைமை பசியில நான் காணப்படுறேன். அப்போ அந்த நிலைமையில இளைய குமாரன் தகப்பனை தேடி வருகிறான். நான் ஒரு கூலிக்காரனா எங்க அப்பா வீட்டுல இருந்துக்கிறேன். அப்படி வரும்போது தகப்பன் அவனை அங்கீகரிக்கிறார் என்று பாருங்கள். 21வது வசன 20வது வசனத்திலிருந்து. நீங்க இதை பண்ணுவீங்களா? சொல்லுங்க, நம்மளால அதை பண்ண முடியுமா? இருக்கிற 50% போஷனையும் எடுத்துட்டு போய் நீ நல்லா வாழ்ந்து திரும்ப வந்தா கூட பரவாயில்ல. யாக்கோபு ஏசாவை நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாக்கோபு ஏசாட்டிருந்து மூத்த குமாரனுக்குரிதான அத்தாரிட்டியை வாங்கிட்டு போயிட்டான். சேஷ்ட புத்திர பாகத்துல எடுத்துட்டு போய் அதை வீணடித்து இருந்தானா ஏசா திரும்ப சந்திக்கும் போது கொண்டு போட்டிருப்பான். ஆனா யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது என்னெல்லாம் கொடுத்தான்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரூப் கிஃப்ட் கொண்டு போகுது, செகண்ட் ஒரு ட்ரூப் கிஃப்ட் கொண்டு போகுது. ஏசா சொல்றான், நீ கிஃப்ட் எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கே நிறைய இருக்கு, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டு அவனோட நிலைமை என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அவ்வளோ பசியில இருக்கிறவனுடைய நிலைமை, குளிக்காம கொல்லாம சட்டையெல்லாம் கிழிஞ்சு அழுக்கா, பிரஷ் வாங்குறது கூட அவனுக்கு காசு இருந்திருக்குமா தெரியாது இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில வரும்போது தூரத்திலே பார்த்த உடனே தகப்பன் என்ன செய்கிறார்? தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி என்ன சொல்லுகிறான்? தகப்பனே, அப்போ தகப்பன் என்ன சொல்லியிருக்கணும்? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேனே, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தாத, ஃப்ரெண்ட்ஸோட அவனை நம்பாத, இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம்ல. இதுக்கு தான் சொல்றது, நான் சொல்றதை கேட்கணும்னு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஆனா இந்த தகப்பன் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரர்களை நோக்கி என்ன சொல்லுகிறான்? இவனுக்கு
நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இதை விட ஒரு மேலான அன்பு எங்கேயாவது இருக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்ட்டையும் பாவிக்கிட்டையும் சொல்ல விரும்பக்கூடியதான காரியம் என்னன்னா, நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தில் அடிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, என்ன நிலைமையிலிருந்து நீங்கள் வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியதான இடத்துல எப்பொழுதுமே நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தைரியமா. ஆமென். நீங்க போன திங்கக்கிழமையிலிருந்து நேற்றுக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நான் எல்லாமே 7 நாள் நான் பெர்ஃபெக்டா இருந்துட்டு நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. நம்முடைய சிந்தைகள்ல பாவம், நம்முடைய உதடுகள்ல பாவங்கள் இல்ல, அத்தனையும் மீறி இங்க வந்து எப்படி உட்காந்துருக்கோம், நல்லா டக்கின் பண்ணி சென்ட் கிண்டெல்லாம் அடிச்சுட்டு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் எந்த நிலையில வந்தாலும் அக்செப்ட் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம 1 யோவான் 4வது அதிகாரத்துல வாசித்தோம், நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ அவர் அன்பாகவே இருக்கிறாருன்னா, நான் எத்தனை முறை வேணாலும் நான் பாவம் பண்ணி, எத்தனை முறை வேணாலும் நான் மீறுதல் பண்ணிட்டு நான் திரும்ப 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 வந்தாள் என் தேவன் என்னை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாரா? தேவனை ஏற்றுக்கொள்ளுவாரா? அப்படின்னா அதுவல்ல. ஆண்டவருடைய இன்டென்ஷன் நீங்க திரும்பவும் போய் பாவம் பண்ணலாம், நான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ளுவேன் என்பது அல்ல தேவனுடைய இன்டென்ஷன். தேவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டா, அதற்கப்புறம் அவன் திரும்பவும் பாவம் செய்யாத தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப நாம ஒரு தடவை ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு, இப்ப நீங்க அந்த இளைய குமாரனை யோசிச்சு பாருங்க, இனிமே வீட்டை விட்டு வெளியே போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு பங்கும் இல்லாத போது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தகப்பன் கொடுத்திருக்கும் போது மறுபடியும் பாவம் செய்வதற்கோ இல்ல மறுபடியும் தகப்பனை ஏமாற்றுவதற்கோ அவனுக்கு இருதயம் இருக்காது. ஆண்டவர் நம்மை அக்செப்ட் பண்ணக்கூடியதான காரணம் என்னன்னா, நீ திரும்பவும் போய் பாவம் பண்ணலாம் என்பதற்காக அல்ல, நீ திரும்பவும் போய் தப்பு பண்ணலாம் என்பதற்காக அல்ல. அவருடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். திரும்ப திரும்ப நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதுக்குரியதான காரணம், என் அன்பை நீங்க இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 1 யோவான் 4வது அதிகாரத்திற்கு மறுபடியும் வரலாம். இப்ப 15வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ யார் கர்த்தரில் நிலைத்திருக்கிறார் அப்படின்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அபைட்ஸ் என்று வாசிக்கிறோம். நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட்டா நிக்கிறதா, நிலைச்சிருக்கிறதா? இல்ல, ஆங்கிலத்தில் அபைட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபைட் என்னக்கூடியதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, he abides in the truth, அதாவது சத்தியத்தில் நிலைத்திருத்தல் அப்படின்ன கூடியதான வார்த்தையினுடைய அர்த்தம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கொடியானது திராட்சை செடியோடு கூட எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். இப்போ கொடியில தான் திராட்சை கனி வரும் இல்லையா? இப்ப இந்த கொடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த், இந்த கொடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கிறதே எதுதான்? கிளை தான். அப்ப அந்த கொடியானது கிளையோடு கூட இணைக்கப்படாவிட்டால், இந்த இணைக்கப்படுதல்னு சொல்லும்போது அந்த கிளையிலிருந்து வரக்கூடியதான அந்த நியூட்ரிஷனை அக்செப்ட் பண்ணணும், அப்பந்தான் அதால கனி கொடுக்க முடியும். அப்போ ஒருவன் தேவனை, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்யும் போது மாத்திரமே அவன் எதில் நிலைத்திருக்கிறான்?
கர்த்தரில் நிலைத்திருக்கிறான். இப்போ நீங்க இப்படி யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனும் பொய்யன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அதை சொல்லுது, எல்லா மனுஷனும் பொய்யன். ஏன்? அவன் வாயிலிருந்து அவன் சொல்ற எந்த ஒரு அறிக்கையுமே நிறைவேற்றாதவன். நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்துல என்ன சொன்னா? ஆண்டவரே, உமக்காக உயிரையும் கொடுப்பேன். கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தபோது, இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்காக வந்தபோது பேதுரு என்ன செய்தான்? எடுத்து காதை வெட்டுனான் சேவகனை, இல்லையா? நல்ல ஆக்ஷன். கிறிஸ்துவுக்காக சாவேன்னு சொன்னவன் காதையே அறுத்துட்டான். ஆனா சேவல் கூற 3 தடவை கூறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? அதே நாவு தான் என்ன சொல்லுச்சு? மாட்டேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அதே நாவு மறுதளிச்சது. ஏன்னா மனுஷனுடைய உதடை குறித்து இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க. அப்போ மூடனுடைய நிலை என்ன? மாறுபாடுள்ள உதடு இருக்கும். மாறுபாடுள்ள உதடுனா இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு வேற பேசுவான். இல்ல கொஞ்சம் நம்மள சொல்ற மாதிரி இருக்கோ? இன்னைக்கு ஆண்டவரே உமக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்மளுடைய நிலைமை என்னவா மாறுது? மாறிடுது. நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய என்ன வேணா காரணங்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஒன்ன சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்போ ஒருவன் தன்னுடைய நாவினால இயேசுவே கிறிஸ்து என்ற அறிக்கை செய்தாலும் கர்த்தருக்குள்ள அவன் நிலைத்திருப்பான்னு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அதை விட கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போகும்போது இதே 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம விசுவாசிக்கிறது எதன் அடிப்படையில விசுவாசித்திருக்கிறோம்? சொல்லுங்க. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ளதான விசுவாசம் எதன் அடிப்படையில இருக்க வேண்டும் என்றால், அவர் என் மேல வைத்திருக்கக்கூடியதான அன்பை அறிந்து நான் கர்த்தரை விசுவாசிக்கணுமே தவிர, அவர் என்னோட வியாதியை சுகப்படுத்திட்டாரு அதனால நான் விசுவாசிக்கிறேன், நோ. நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ண அதனால ஆண்டவர் அதை செய்துட்டார் அதனால நான் விசுவாசிக்கிறேன், நோ. நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னா, அதுக்கான ஒரே ஒரு காரணம் அவர் என் மேல வச்ச அன்பு. நான் எப்படி இருக்கனோ அப்படியே என்ன அவர் அக்செப்ட் பண்ணினதுனால நான் அவரை விசுவாசிக்கிறேன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணம், ஜீவன், நாசம், மோசம், நிர்வாணம், பசி, பட்டினி, நிகழ்காலம், வரும் காலம் எதுவும் என்ன பிரிக்க முடியாது. ஏன்? கிறிஸ்து என் மேல வச்சிருக்க கூடியதான அன்பை நான் புரிந்து கொண்டவன். அதனால நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமா மட்டும்தான் வாழுவேன் அப்படின்றது பவுலனுடைய அறிக்கையாய் காணப்பட்டது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த காலை வேளையில நம்மிடத்துல சொல்ல விரும்பக்கூடியதான காரியம் என்னன்னா, இன்றைக்கும் நான் அன்பாகவே இருக்கிறேன். ஆமென். நேத்துக்கு மாத்திரம் இல்லை, அவர் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நாளைக்கும் நான் அவருக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவர் என் மேல அன்பு கூறுகிறவராகத்தான் இருக்கிறார். என்னுடைய எந்த ஒரு குணாதிசயமே அவருடைய அன்பை மாற்ற முடியாது. ஏன்னா தேவன் என்றாலே அவர் அன்பாய் இருக்கிறவர் தான். அந்த அன்பான தேவன் நம்மிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு காரியம், நான் பலவீனப்பட்டு நான் இன்னைக்கு இருக்கேன்னா அந்த பலவீனம் என்னிடத்துல இருந்து மாற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய அன்பை அறிந்து நம்ம விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு, அவருடைய அன்பு என்னைக்கு பூரணப்பட வேண்டும்? நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தைரியமா நிக்கத்தக்கதாக அந்த அன்பு பூரணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவருடைய அன்பை அறிந்து நான் அவரை விசுவாசிக்கிறதோடு கூட அல்ல,
அந்த அன்பு என் வாழ்க்கையில பூரணமா ஃபுல்னஸா ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாள்ல நான் தைரியமா போய் ஆண்டவரை சந்திக்கணும், என்ன பரலோகத்தில் அவர் சேர்த்து கொள்ளுவாருன்னு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் அன்பானவர் தான், ஆனா திரும்ப வரும்போது அவரை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? இல்லை அப்படின்னா இன்னும் அந்த அன்பு பூரணப்படலைன்னு அர்த்தம். அப்படி அந்த அன்பு பூரணப்பட வேண்டும் அப்படின்னா அவருடைய அன்புல நீங்களும் நானும் நிலைச்சு நிக்கணும். அந்த அன்புல நிலைச்சு நிக்கிறதுனா அதனுடைய அர்த்தம் என்ன? அவரோடு கூட உள்ளதான உறவுல நீங்களும் நானும் அதிகமா இருந்தால் மாத்திரமே அந்த அன்பு பூரணப்படும். அந்த அன்பு அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவால பிறக்கப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப அந்த தேவனோடு கூட உள்ளதான உறவில் இருந்தா, அந்த அன்புல இருந்தால் மாத்திரமே. அந்த அன்புனா என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட உள்ளதான உறவுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் காணப்படும் போது பரலோக ராஜ்யத்துல அந்த பூரண அன்போடு கூட நம்ம போய் சேர்க்கப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நீர் என் மேல வைத்ததான அன்பை நான் என்னைக்குமே நான் மறக்க கூடாது, என்னைக்குமே நான் அதை மாற்றிவிடக்கூடாது, அதை நான் மறந்து விடக்கூடாது, அதை லேசாக நான் எண்ணிவிடக்கூடாது. அந்த அன்பு என்னில் பூரணப்படணும் ஆண்டவரே. இன்னமும் உம்முடைய அன்பை நான் இன்னமும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஒரு விசை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்களை நாங்களே வெறுமையாக்குகிறோம். நாங்கள் வாசித்த வேத பகுதியின்படி கர்த்தர் நீர் எப்பொழுதும் அன்புள்ளவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த நிலையில் நாங்கள் வந்தாலும் எங்களை நேசிக்க கூடியதான, எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இதயம் உமக்கு இருக்கிறதப்பா. ஆனா நாங்க அதே நிலையில் அல்ல. அந்த அன்பு எங்களிடத்துல பூரணப்படத்தக்கதாக எங்களோட வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உமோடு கூட உள்ளதான ஆண்டவரே உறவில் நாங்கள் அதிகமாக காணப்பட்டு உம்மில் நாங்கள் நிலைத்திருந்து அந்த அன்பு பூரணப்பட்டு தைரியத்தோடு கூட உம்முடைய வருகையை நாங்கள் சந்திக்க எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்கள்ல உம்முடைய அன்பை இன்னமும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பொறுப்படுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.